வெள்ளாளூர் தண்ணியில உள்குமொழி வந்து முருகமொழி வர சொன்னேன். நான் வந்தா சொல்லியன்னா ஒருக்கா தான் வந்திருக்கிறீங்க, நான் பார்க்கல. இன்னொருக்கா வாங்க, இன்னொருக்கா வாங்க. 3 தரம் வரணும். ஒரு தரம் வந்தா சத்தியத்துக்கு நான் ஏத்துக்க மாட்டேன். ஓஹோ, வா ஓடுற தண்ணியில அந்த பறவை உட்கா எதா இருந்தாலும் இந்த பறவை இருக்குது. கங்கையும் கூட முக்காலு சொல்லுவாங்க. 3 ஏன் சாமி நான் பாரு அந்தல பார்க்கவே இல்லை. இன்னொரு முறை வாங்க சொல்றேன். சரி வருகிறேன் பொருள். அப்படி என்று கொண்டாமல சாமி 2வது முறையாகத்தானே அந்த வெள்ளாங்குளம் தண்ணிக்குள்ள நீந்தியே வாழ நீதி சொல்லும். அப்படி நீந்திக்கிட்டு இருக்கிய தங்கமலை ஏவாரி பார்த்தாங்க. அப்பத்தானே இந்த சமயம் தொட்டா அடுத்த சமயம் நம்மளுக்கு கிடைக்காது என்று ஏதாவது ஒரு கல்லு கிடைச்சதுன்னா ஓடி போய் தூக்கிட்டு வந்தா பொன்னாண்ட ஒரு மேல தலை தூக்கும்போது தலை மேல சதக்குன்னு போட்டா களத்தை எடுத்துக்கிட்டு மேனாட்டு சேம போயிடலாம். இப்படி கல்ல தேடிக்கிட்டு இருக்கிய உண்ணாமலை சாமி 2வது முறையாக வெளியே வந்தார். அப்பா செம்மலாம் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற என்று சொல்ல, சாமி ஆத்திரத்தை அடக்கினால மூத்தரத்தை அடக்க முடியாதுங்க சாமி. நான் ஒண்ணுக்கு போயிட்டு நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் இல்லைங்க சாமி. சத்தியம்னு சொன்னா நீங்க 14 மதில் தண்ணி ஒரே மதில வாங்கி விட்டு வெளியிருந்து உள்ள எதுக்கு நீந்தி வரணும். அப்படி வந்தீங்கன்னா சத்தியம் ஏத்துக்குவேன். இது ஒரு குழந்தைய கொண்டு வந்து உள்குமையில விட்டாங்க கூட ஓடுதல சோழ முட்டிட்டு ஓடியாந்துருவேன். இதை நான் ஏத்துக்க முடியாது. ஆனால் நீங்கள் எது தண்ணியிலும் முழுகி வர வேண்டும். ஏன்னா 2 முறை வந்துட்டாங்க. இனிய விட்டா நாம மோசம் போயிருவோம். எது தண்ணியில நீங்க முழுகி வந்தது உண்மையானால் கண்டிப்பாக இது என்னுடைய வல்லம் என நான் ஏத்துக்க வேண்டிய சாமி பொன்னாம்பல சாமி. எது தண்ணியில அப்ப பொன்னாம்பல சாமி மீண்டும் தானே 14 மதில தண்ணி ஒரே மதில நீக்கி விட்டு அப்ப எது தண்ணியில தானே அந்த வெள்ளாங்குளத்துல நீரில் நீந்தியே வாழாரு எங்க நீதி உள்ளோம். நீந்தி வருகின்ற பொழுது விட்டா பொன்னார் ஓயிர்வார் போல இருக்கிறத. அப்ப போய் கல்ல போய் தேடையில அந்த கல்ல போய் தேடினா கல்ல தொட்ட சரி அனைத்தும் எம்பெருமானுடைய கிரிகளும் மண்ணாங்கட்டியா மாறியது. எங்க போய் ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. 1வது முறையாக புனர் நீதி வார வெள்ளாங்குளத்துல இந்த நேரத்துல செல்ல கொள்ள ஆசை பார்த்தார். எந்த கல்லையுமே காணுமே, ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் பரவாயில்ல, முத்தி பாக்கில அரசவரத்தில் அடிகிற நெகழ்ல ஆபத்து நெகழ்ல மூக்கண பிள்ளையார் வெள்ள விநாயகர் இருக்கிறார். அந்த விநாயகர் பார்த்தோமே நம்ம நாட்டை கேன ஒருத்தரும் கிடையாது. இங்கேயே தவறி கல் இருக்குது. இது செதுக்கிற கல்லு, அது வேணா செதுக்காத கல்லு. ஒரு சீக்கிரமா ஓடி போய் மண்டி ஓட்டு பார்ந்து விநாயக பெருமானே இந்த அடிக்கிற வெயில்ல வீசற காத்துல காஞ்சு உணர்ந்து கருவாடா கிடக்கிற காக்கா வேண்டு கழுவு வேண்டு குருவி நாடு நடங்கி கிடக்கிற நீ மட்டும் என்னோட தலைமையில வந்து உட்கார்ந்தீங்கன்னா எங்க ஊருக்குடைய கொண்டு போய் உனக்கு பாலால் ஒரு பூசை, பழத்தால் ஒரு பூசை, தேனால் ஒரு பூசை, தினை மாவன் சொல்ற 30 பண்றேன். உனக்கு 1000 பழம் வாங்கி உனக்கு ஒரு பழத்துல அவசியம் பண்றேன். பாக்கியில நான் தின்னுக்கிறேன். ஆமா என்று வேண்டையில இந்த விநாயகரை பத்தானே வந்து விட்டு சமையலை அவையில வந்து கோருகின்ற பொழுது ஆசாரி சலிக்க திட்டமிட்டு இருக்கிறானே, கொடுத்த வரத்திலே வரவு வந்து நேரக்கூடாது, அந்த வரத்திலே தவக்குறைச்சல் நேரக்கூடாது என்று ஈயென்ற வடிவெடுத்து அந்த பிள்ளையாருடைய சிறசிலை வந்து அமர்ந்தார். அப்படி அமர்ந்து கொண்டு ஆசாரி இடத்துல, அப்பா ஆசாரி எங்க கொண்டுட்டு போறேன்? எங்க ஊருக்கு. உங்க ஊருக்கா? அப்ப உங்க ஊர் போக வரைக்கும் எனக்கு இறக்க மாட்டீங்க? கண்டிப்பா இருக்க மாட்டேன். தலைக்கு வரையா தலை மேல கொண்டுகிட்டே அப்படியே எனக்கு தூக்கி தலையில வைக்க என்கிற போது தலையிலே வைக்க எம்பெருமாமாயவன் ஆசாரியாருடைய தலைக்கும் பிள்ளையாருடைய குண்டையும் ஒட்டியும் செல்லியம் அந்த ஒட்ட வச்சுட்டா. அப்ப தலையில அப்படியே ஒட்டி இருக்குது. அந்த பிள்ளையார வச்சு வந்து தயார் நினைக்கிற பொண்ணரை வந்தா தலையில போடுறதுக்கு தலைமையில கல்ல போடலாமனு பொன்னர் அப்படி வெள்ளாங்குளத்துல நீந்தி வருகின்ற நிகழ்வு தெரியுது. இது கண்ட பொன்னாமல சாமி இளமையாக இருந்திருக்கும் எம்பெருமாம் ஐயவா சத்தியத்தக்க ஒரு தன்னை தந்தானே இந்த பேச்ச மீறி வந்ததுக்கு ஐயோ பத்திரியா பத்திரியா சொன்ன சொல்லு என்ன சொன்னேன் சொல்லு சொன்ன சொல்லு சொன்ன சொல்லு பலதோறும் நாள் போகிலேயே எனக்கு போகிலேயே பத்திரியா பத்திரியா சொன்ன சொல்லு சொன்ன
சொன்ன சொல்லு எனக்கு சொன்னே சொல்லு போவிலியே சுவாமி எனக்கு ஆபத்து ஆபத்து வேலையிலே எனக்கு வேலையிலே 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 அரிராகமல்ல கார்கோவேனே எனக்கு கார்கோவேனே வேலையிலே வேலையிலே எனக்கு வேலையிலே குறைகள் வரும் வேளையிலே கோவிந்தா காற்றோடு மாயவர் வேண்டுகின்ற பொழுது அப்ப எம்பெருமானுடைய கிருபையினாலே அந்த வட்டோர கோட்டை வலிக்குமானே தங்கா உணவைக்கு ஆகாத கனவுகள் ஆகுது சத்தியத்துக்கு மூணு காவல் கனவு கண்டு தங்காவளை தானே அப்ப துள்ளிய மேலே இருந்தார் பொய்யோகேனா அடியே சரிகளா அவனே ஆனால் என்னமோ தெரியல திடீர்னு இப்படி ஒரு பொல்லாத கனவுகளும் ஆகாத சொப்பனங்களும் கண்டேனே அடி அப்படி என்னதங்கா இதானே ஐயோ தூங்கி நல்ல தூங்கி நல்லா மேலெழுந்தா 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 யோகேனா சரியா யோகேனா கண்டே நின்று கண்டே நின்று நான் ஒரு துய்யோகனாவு கண்டே ஆடுகிற வேலையிலே அங்கிலியா கண்டே சரிக்கலாம் அம்மனே எங்க அண்ணன் வெள்ளாங்குளம் சத்தியம் செய்ய போன எங்க அண்ணனுக்குத்தான் அந்த ஆசாரியார் சங்கவல்ல ஏவாரி தலையிலே கண் போட கனவு கண்டனே ஐயோ தட்ட நல்ல சதிக்க கண்டே சதிக்க கண்டே சதிக்க கண்டே தனிவழியே போக கண்டே கேடிகாலே சதிக்க கண்டே சதிக்க கண்டே தனிவழியோ போக கண்டே போக கண்டே முறவை அண்ணா அவத்து அவத்துன்னு எங்க தங்கன் தானி மாயிலியாடுது அண்ணன் சின்னண்டவர் தான் கேட்ட சின்னண்டவா கேட்டாரே அண்ணனுக்கு ஆபத்து என்று அரைக்கானை அளந்து புலம்புகின்ற பொழுது பகல் விளையாடும் பரநாட்டு சாவடியில் அத்த விளையாடுவதான குடல் சங்கர் 10 ரூபாய் விளையாண்டுகிறார் அப்படி விளையாடக்கூடிய சங்கர காதலை கேட்கிறது ஆனால் வைத்திரும் வளநாட்டு அரக்கத்தரு மலையோர் ஏதோ அலுவலகம் கேட்கிறது இதோ பார்த்து வருகிறேன் என்று உடனடி சங்கர்தானே பட்டோர அரமன் ஐயா ராஜா மகன் என்னதியே பரஞ்சிதமான கிளியே படைத்தலைவன் வாரகாலே பஞ்சோ மரண கிளியே பஞ்சுராரமன் கே ராஜா மகளே முரட்சிதமான கிளியே படைத்தலைவன் போமஞ்சோ மரண கிளியே எங்கள் அக்கா ரமான கீதம்பி சங்கையா ஐயோ அண்ணா எங்க சின்ன நாயம் போறாவி ஆமா நீங்க சிரிக்க திருமோகமே ஐயோ அண்ணனுக்கு அவத்துங்கோ அண்ணனுக்கு சொல்லையும் கேட்காமல் வெள்ளாங்குளம் ஆசாரியாருக்கு சத்தியம் செய்கிறேன் என்று தங்கவல்ல ஏவாரி வேட்கை கேட்டு எங்க சத்தியம் செய்ய போனேன் அண்ணன் பெரிய அண்ணனுக்கு பொன்னாமல சாமிக்கு ஆபத்துங்கள் அண்ணா தாங்கள் சீக்கிரமாக போய் அண்ணனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் அண்ணா வெள்ளாங்குளம் சத்தியத்துக்கு அண்ணன் தனியாக போயிருக்கிறார் சீக்கிரமாக பார்த்து வருகிறேன் என்று விட்டு என்ன வித வார சங்கரன் சமயோ அண்ணன் குதிரையிலே 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 குதிரையிலே
வருகின்ற பொழுது இந்த மேலாட்டு ராஜ்யர்கள் 1000 பேரும் படையெடுத்து வந்து வெள்ளாங்குளத்துல ஒளிஞ்சிருக்கிறாங்க. இந்த நேரத்துல செம்பகவாசாரி தானே அண்ணனுடைய தலைமையில கல்ல போட வைக்கிறார். தலையில கல்ல வைக்கிறார். கோடகடி சங்கர் குதிரை மேல உட்கார கோபத்துல வருகின்ற பொழுது 3 மைலுக்கு அப்பா வருகின்ற பொழுது நிகழ்வு தெரியுது மேல அப்படி நிற்கிறே என் கோடகடி சங்கர் தானே அந்த உரைவாக நடந்துகிட்டே கத்தால் விட்டுறதுக்கு சங்கர் வருகிறார். சங்கர் அப்படி வெட்டுகின்ற பொழுது பாருங்க படகலமானதெல்லாம் விலகு எல்லாரும் தங்க சீக்கியெல்லாம் போல கைதெல்லாம் இந்த நேரத்துல கோடகடி சங்கர் உட்கார கோபத்துல தானே எங்க தட்டாலை விட்டவல்லோ எங்க தப்பி சங்கர் வாரே Hey!
கோடகடி சங்கர் உட்கர கோபத்திலே சட்டானை வெட்டுகின்ற பொழுது அந்த கத்தி எடுத்து வீசியிலேயே வெட்டி ஒண்ணு துண்டுரண்டாக களை போய் 3 மைலுக்கு அப்பால காலிகளை வேறு தர விடுது. களை போய் காலி கோயில் தலையானது விலகி இந்த முண்டமானது வெள்ளாங்குளத்து ஏழ்மையாக கிடக்கிறது. அப்ப இது கண்ட கோடகடி சங்கர் உட்கர கோபத்திலே அந்த உடம்பை எல்லாம் தானே வெள்ளரிக்கா கட்டம் போலே சங்கர் அப்படி அரைச்சு வைக்கிறார். அரைச்சு வைக்கல அப்ப ஒன்னாமல சாமிதானே அந்த வெள்ளாங்குளத்தை விட்டு மேல வந்தா தம்பி சங்கரு என்ன இருக்கிறது என்ன காரியம் பண்ணி இருக்கிற வெட்டி கொண்டு போட்டீங்க. நான் வரல என்றால் உங்கள் அதனால வெள்ள போட்டு களத்தெடுத்துட்டு போயிருப்பான். தங்கை கேட்டது ஒப்பனத்தன் தங்கை கேட்டது ஊதுனால வந்தேன். நான் வெட்டி சீக்கி அடித்து வரும்போது நான் தூக்குற வெட்டிக்கு துண்டு செய்து விட்டேன். இல்லையா உங்களை தலைமையில வெள்ள போட்டு தட்டான் களத்தெடுத்திருப்பான். ஐயோ சாமி இப்படி பண்ணிருக்கீங்க என்னப்பா பதில் சொல்றது? அண்ணா இதுக்காக எல்லாம் பதில் சொல்ல முடியாது. கணப்போடு செய்து வந்தான் கத்தி எடுத்தேன் கணப்போடு நான் செய்து விட்டேன். இதெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். வாங்க நாம போகலாம். போகலாம். தட்டானை வெட்டி விட்டு தம்பி சங்கர் கோடகடியும் உண்ணாமல சாமியும் அந்த குதிரையில் வரலாறு புறப்படாயத்தமாக இந்த நேரத்தில் காளி வடையானது வந்து வெள்ளாங்குளத்துல ஒழுங்கு தூஞ்சி இருக்குது. மேலேயே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கழுகாலும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தபடியாக படுகடம் தள்ளி போட்டுருக்காங்க.